மொட்டு கட்சியானது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே தனியான ஒரு வேட்பாளரை களமிறக்கப் போகிறது என்ற முடிவு என்பது நேற்று மொட்டு கட்சி உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருந்தது. இந்த முடிவு வந்ததன் பின்னர் இது குறித்தான செய்திகள் தான் அதிகமான இடங்களிலே பேசப்பட்டு வந்தது. நேற்றும் இன்றும் எல்லா இடங்களிலும் இந்த விடயம்தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. தங்களை தாங்களே அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இது குறித்து பல விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களிலே எழுதி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் மொட்டு கட்சியினுடைய குறிப்பாக ராஜபக்ஷக்களுடைய இந்த முடிவுக்கு உண்மையாகவே என்ன காரணம் இருந்திருக்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். தண்ணீரை விட இரத்தம் கனதியானது என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் மொட்டு கட்சியினுடைய நேற்றைய முடிவும் இருந்திருக்கிறது என்று ஜனாதிபதி ரணிலுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நீண்ட காலமாக ரணிலோடு இருந்த மகிந்தவுக்கு இப்போது ரணிலை விட தன்னுடைய மகன் பெரிதாக போய்விட்டாரா என்றும் சிலர் பேசிக் கொள்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்னர் மரண பயத்தில் இருந்த தங்களுடைய உயிரை கையில் ஏந்து கொண்டு அலைந்து தெரிந்தவர்களை ரணில் காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றிய ரணிலை விட இப்போது நாமல் முக்கியமானவராக ஆகிவிட்டாரா என்றும் இன்னும் சிலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் மொட்டுக்குள் இருக்கும் நாமலுக்கு எதிரான ரணிலின் ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பு என்பது இப்போது அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கதைகள் எப்படி இருந்தாலும் ரணிலும் மகிந்தவும் என்பது மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 4 தசாப்த காலமாக இவர்கள் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேருக்கும் வெளியிலிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற போது இவர்கள் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஜனாதிபதி ரணில் இந்த முறை நாமல் ஜனாதிபதி ரணிலை எதிர்த்தாலும் மகிந்தவை நம்பிக்கொண்டிருந்தார். தனக்கு மகிந்த உதவுவார் என்று ஜனாதிபதி ரணில் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் லான்சா ஜனாதிபதி ரணிலிடம் நீங்கள் பாருங்கள் கடைசி நேரத்தில் பெசில் உங்களை கைவிடுவார் என்று சொன்னாலும் ஜனாதிபதி ரணில் மஹிந்த ராஜபக்ச மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். நாமல் ராஜபக்ச கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக பேசுகின்ற போதும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லான்சாவிடம் அதற்கு எதிராக நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லி இருந்தாராம். இதனால் தான் லான்சா கடந்த 2-3 வாரங்களாக அமைதியாகவே இருந்து விட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. கடைசியாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு கடிதத்தை தாருங்கள் என்றும் கேட்டிருந்தாராம். அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த கடிதத்தை கூட மஹிந்த ராஜபக்சவிடம் கொடுத்திருக்கிறாராம். பெசில் மஹிந்த சிறந்தி யோசித்த போன்றவர்களும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட சாகல வஜிர ரவி ஆகியோருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் சொல்லி இருந்தார்களாம். எவ்வாறாயினும் இறுதி நேரத்தில் சிறந்தி ராஜபக்ச ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றால் நாமல் ராஜபக்சவை பிரதமராக வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையை சிறந்தி ராஜபக்ச சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த நிபந்தனையை ஜனாதிபதி ரணில் நிராகரித்திருக்கிறார். காரணம் அவர் ஏற்கனவே சொன்ன ஒரு முடிவுதான், பாராளுமன்ற தேர்தலிலே அதிக ஆசனம் பெறுகின்ற கட்சிக்குத்தான் நான் பிரதமர் பதவியை கொடுப்பேன். ஆகவே மொட்டு கட்சி அதிக ஆசனத்தை பெற்றால் நான் பிரதமர் பதவியை கொடுக்க ரெடி என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார். இந்த இடத்தில் தான் இவர்கள் 2 பேருக்குமான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை ராஜபக்சாக்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்கின்ற செய்திதான் இருந்தது. ஆனால் மறுநாளே இந்த செய்தி எல்லாம் தலைகீழாக மாறியதை காணக்கூடியதாக இருந்தது. அதுதான் மொட்டினுடைய அரசியல் குழு கூட்டத்திலே ராஜபக்சாக்கள் மொட்டு கட்சி சார்பாக ஒரு தனியான வேட்பாளரை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்சவினுடைய தலைமையில் நேற்று மொட்டு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. மொட்டு கட்சி இந்த தனியான வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற இந்த யோசனையை மொட்டு கட்சியினுடைய செயலாளர் சாகர காரியவசம் தான் முன்வைத்திருக்கிறார். இந்த அரசியல் குழு கூட்டத்தில் மொட்டு கட்சியை சேர்ந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மொட்டு கட்சி தனியான ஒரு வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்கின்ற யோசனையை அந்த இடத்திலே நிராகரித்திருக்கிறார்கள். எனினும் தம்பிக்க பிரேராவினுடைய பெயர் என்பது இந்த இடத்திலே முன்மொழியப்படவில்லை என்று தெரிகிறது. இந்த இடத்தில் பேசிய மஹிந்த ராஜபக்ச இது கட்சியினுடைய தீர்மானம் என்றும் இந்த தீர்மானத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்
என்று சொல்லி இருக்கிறார். இந்த தீர்மானம் வந்ததன் பிறகு அவசரமாக வஜிரவினுடைய வீட்டிலே மொட்டு கட்சிக்குள் இருந்து கொண்டு ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மொட்டு கட்சி எம்பிக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டிருப்பதான ஒரு செய்தியும் இருக்கிறது. இங்கே வந்திருந்த மொட்டு கட்சி அமைச்சர்கள் எம்பிக்கள், நாங்கள் கட்சியை விட்டு வெளியேறினாலும் உங்களோடு தான் நாங்கள் இருப்போம் என்கின்ற ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதியை ஜனாதிபதி ரணிலுக்கு அளித்திருப்பதாக தெரிகிறது. இந்த இடத்தில் பேசிய வஜிர, ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக 105 மொட்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாராம். மொட்டுவின் இந்த முடிவால் எஸ்ஜேபியிலிருந்து வர இருப்பவர்களுடைய வேகம் என்பது அதிகரிக்கும். இன்னும் அதிகமான பேர் எஸ்ஜேபியில் இருந்து இங்கு வருவார்கள். எதிர்வரக்கூடிய புதன்கிழமை ராஜித கூட வர இருக்கிறார் என்று வஜிர இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறாராம். இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் ராஜித மட்டுமா வருவார் என்று கேட்டிருக்கிறாராம். அதற்கு வஜிர ராஜிதவோடு சேர்த்து 6 பேர் எதிர்வரக்கூடிய புதன்கிழமை எங்களோடு வந்து சேர்வார்கள் என்று சொல்லியிருக்கிறாராம். அதே நேரம் இந்த இடத்தில் பேசிய வஜிர, ராஜபக்சாக்கள் தான் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள், இப்போது அவர்கள் எங்களை விட்டு சென்று விட்டார்கள். எனவே தமிழ் முஸ்லிம்களும் எதிர்காலத்திலே எங்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ராஜபக்சாக்கள் இல்லாதால் இப்போது எல்லோரும் எங்களோடு இணையக்கூடிய சாத்தியப்பாடுகள் அதிகம் இருக்கிறது என்கின்ற விடயங்களை எல்லாம் வஜிர இந்த இடத்திலே பேசியிருந்தார்களாம். இந்த கதையெல்லாம் பார்க்கின்ற போது, நாமல் தரப்பினர் பேசுகின்ற போது, இவைகள் நரிக்கு திராட்சை பழம் கசத்தது போன்ற கதையாகவே இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கின்றனர். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்கின்ற இந்த அரசியல் விமர்சகர்கள் பேசுகின்ற போது, இப்போது பொது வேட்பாளர் என்பதற்கு பதிலாக பொது எதிரி ஒன்று இப்போது வெளியில் வந்திருக்கிறது. அதுதான் ராஜபக்சாக்கள், அதுதான் மொட்டுக்கட்சி. அந்த மொட்டுக்கட்சியினுடைய பொது எதிரி தம்பிக்க பிரேரா என்கின்ற கதையெல்லாம் இவர்கள் பேசி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் நேற்று மொட்டுக்கட்சியினுடைய இந்த முடிவின் காரணமாக எஸ்ஜேபியை சேர்ந்த சிலர் கடும் சந்தோஷத்தில் இருப்பதாக தெரிகிறது. எஸ்ஜேபியை சேர்ந்த சிலர் தாஜ் ஹோட்டலிலே ஒரு சிறிய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே சஜித் பிரேமதாசவினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகாவுக்கு இந்த முடிவு குறித்தான ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இந்த குறுஞ்செய்தியை அவர் அந்த இடத்துல இருந்தவர்களுக்கு சொன்னதும் அந்த இடத்துல இருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதனை கொண்டாடி இருக்கிறார்களாம். அந்த இடத்துல இந்த எஸ்ஜேபி சேர்ந்த ஒரு பெரியவர் இப்போது சஜித் தான் வெற்றி அணிந்து விட்டார் என்கின்ற ஒரு கதையை சொல்லி இருக்கிறாராம். இந்த கேலி கூத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மிக நீண்ட காலமாக இருந்த சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதுதான் மொட்டுக்கட்சி தனியான ஒரு வேட்பாளரை நிறுத்துமா இல்லையா என்கின்ற பிரச்சனை, அதே போன்று மொட்டுக்கட்சி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா இல்லையா என்கின்ற பிரச்சனை, அல்லது அதே போன்று ரணில் ராஜபக்சாக்களோடு சேர்ந்து ஒரு வேட்பாளராக வருவாரா என்கின்ற பல கேள்விகளுக்கெல்லாம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு வந்திருக்கிறது. அந்த முடிவு இப்போது தீர்க்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது.